மொழியின் ஆதிக்கங்களை என்றோ இசை வென்று காட்டி வெற்றி வாகை சூடிவிட்டது. இனம், மதம், கலாச்சாரம் என்ற எல்லைகளுக்குள் தன்னை அடக்கிக் கொள்ளாத இசை ஒரு சில இசை குயில்களிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு தஞ்சம் அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட இசை குயில்தான் லதா மங்கேஷ்கர். மராத்தி, குஜராத்தி, வங்காளம், பஞ்சாபி, அசாமி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் லதாவின் தேன் குரல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் அதிகமான பாடல்கள் பாடியதால் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள லதா மங்கேஷ்கர் காலத்தால் அழியாத பல பாடல்களை பாடி ரசிகர்களின் மனங்களில் ராஜ்யம் அமைத்து கம்பீரமாய் அமர்ந்திருப்பதன் மூலம் மரணத்தை வென்றிருக்கிறார். உணர்வுகளில் ஊஞ்சலாடிவிட்டு போகும் இந்த குரல் பழைய ஈரமான நினைவுகளை எழுதி வைத்திருக்கும் புத்தகத்தை நெஞ்ச நூலகத்தில் இருந்து எடுத்து ஒருமுறை படித்துவிட்டு மீண்டும் நெஞ்சுக்குள்ளேயே வைத்து விடுகிறது. வசந்தங்களை வாரி இறைத்துவிட்டு போன இந்த இசை தேவதை யார்? இசை ரசிகர்களை தன் குரலால் கட்டி போட்டு வைத்திருக்கும் லதா மங்கேஷ்கர் தான் அவர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிறந்த இந்த இசை தேவதை இசை உலகை ஆளப்போகும் இசை அரசி என்பது அப்போது தெரியாது. தந்தை பண்டிட் தீனநாத் மங்கேஷ்கர் இசை மேதை. அதனால் இசை ஆர்வம் லதாவுக்கு உணவோடு ஊட்டப்பட்ட உணர்வானது. தந்தை மேடை நாடக நடிகர் என்பதால் கவின்மிகு கலைகள் சிறுவயது முதலை லதாவின் கைப்பிடித்து நடந்தன, கட்டி அணைத்துக் கொண்டன. 13 வயதில் தந்தையை பறிகொடுத்த லதா மங்கேஷ்கரின் குடும்பத்தை வறுமை பற்றி கொண்டது. பற்றில்லாமல் பற்றி கொண்ட வறுமையை விரட்ட மேடைகள் ஏறினார், பாடல்கள் பாடினார், நாடகங்களில் நடித்தார். அடுக்களையில் குடியிருந்த வறுமை அடுத்த வீடு பார்க்க தொடங்கியது. லதா மங்கேஷ்கரின் வளமான குரலால் அவரது வாழ்க்கையில் வசித்துக் கொண்டிருந்த வறுமையின் சாயம் வெளுக்கத் தொடங்கியது. 1942ஆம் ஆண்டு கிதி ஹசால் என்ற மராத்தி பாடலை பாடினார். மராத்தியில் இருந்து 1948இல் ஹிந்திக்கு மாறிய லதா மங்கேஷ்கருக்கு மஜ்பூர் திரைப்படம் மங்காத புகழை தந்தது. பர்சாத், அந்தாஸ், துலாரி, மகால் உள்ளிட்ட திரைப்படங்கள் லதாவின் குரல் மூலம் வெற்றி கண்டன. ஹிந்தி திரையுலகின் தவிர்க்க முடியாத பின்னணி பாடகியானார் லதா மங்கேஷ்கர். நௌஷத், எஸ்.டி. பர்மன், மதன் மோகன், சங்கர் ஜெய்கிஷன் உள்ளிட்ட திரை இசை மேதைகளின் திறமைகளை தீர்மான நகலாக ரசிகர்களுக்கு வழங்கின லதாவின் பாடல்கள். எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழியின் உச்சரிப்பு லதா மங்கேஷ்கருக்கு உயிர் சுவாசம். அதனால் அத்தனை பாடல்களிலும் பதிவானது ரசிகர். காலத்தால் அழியாத பல பாடல்களை பாடி ரசிகர்களின் மனங்களில் ராஜ்யம் அமைத்து கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறார். மீரா பஜன், பகவத்கீதை, சூஃபி பாடல்கள், வந்தே மாதரம் என லதா மங்கேஷ்கரின் குரல் அகலமானதால் லதா மங்கேஷ்கர் வெறும் திரைப்பாடகி மட்டுமல்ல, இந்தியாவின் ஈடு இணையில்லாத இசை சொத்து. பாரத ரத்னா, தாதா சாஹேப் பால்கே விருது, பலமுறை சிறந்த பாடல்களுக்கான தேசிய விருது, பிலிம்பேர் விருது என பல விருதுகள் லதா மங்கேஷ்கரின் புகழ் கிரீடத்தில் வைரக்கற்களாய் மின்னுகின்றன.
லதா மங்கேஷ்கர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். எத்தனை பதவி வகித்தால் என்ன, இந்தியாவின் இசை தேவதை இவர்தான் என அறுதியிட்டு கிடைத்துள்ள அங்கீகாரம் போலாகுமா? 92 வயதான லதா மங்கேஷ்கர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இந்த பாட்டு பறவையின் உயிர் பறந்தது. மரணம் என்பது உடல் கூட்டில் இருந்து உயிர் பறவை வெளியேறும் ஒரு நிகழ்வு. வாழ்க்கையைப் போலவே மரணமும் நிஜம். மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் லதா மங்கேஷ்கர் போன்ற சகாப்தங்களின் மரணத்தை காலம் தோற்கடித்துவிடும். காலங்கள் உள்ளளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் குரல் வழியாக. லதா மங்கேஷ்கருக்கு 92 வயது. ஆனால் அவரது குரலுக்கு அதற்கு வயதாக எத்தனை யுகம் காத்திருக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் தீர்வு சொல்லும் கணிதம் இந்த கேள்விக்கு மட்டும் மௌனத்தை மட்டுமே விடையாக தருகிறது. கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன். உன் கீதம் என் உயிரே